ஒரு வழி கிடைக்குங்க, கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு நான் இங்கிருந்து கிளம்பணும். அட, எங்க போகணும்? வீட்டுல சும்மா உட்கார்ந்திருந்தா பணம் வராதுல்லக்கா. நான் போய் பாக்குறேன், பணம் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு. இங்க இருந்து யாரும் சொல்லாம இப்படி திடீர்னு வெளியில போக முடியாது, புரியுதா? நான் டக்கு டக்குன்னு சீக்கிரமா போயிட்டு உடனே வந்துடுவேன். இல்ல இல்ல ஆஹானா, இது எப்படி முடியும்? பெரியத்தை ஒவ்வொரு நிமிஷமும் உன்னதான் தேடிட்டு இருப்பாங்க. அக்கா, மாட்டிக்கிட்ட அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா முயற்சி பண்ணலாம்ல. இப்போ எங்க போகணும்? அக்கா, சொன்னேன்ல, அப்புறம் சொல்றேன்னு. போயிட்டு வந்துடுறேன். எங்கேயாவது பணத்துக்கு ஏற்பாடு ஆகுதான்னு பார்த்துட்டு வந்து கண்டிப்பா சொல்றேன். இப்போ போகவா? அவங்க சொல்லுவாங்க. அக்கா, போகட்டுமா ப்ளீஸ்? ஓகே போ, ஆனா சீக்கிரம் திரும்பி வந்துடு. கண்டிப்பா சீக்கிரம் வந்துடுவேன், வர்றேன். போயிட்டு சீக்கிரம் வா. அம்மா டாக்கூர், ஒரு வாட்டி அக்கா கிட்ட சொல்லிட்டு போலாம். பண்ணி, உங்க பழக்கம் என்னைக்குமே மாறாது. உங்களுக்குன்னு ஒரு கணவர் இருக்காரு, குடும்பம் இருக்கு, அப்புறம் ஏன் அன்னைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர்றீங்க? என்ன சொல்றது டாக்கூர், கல்யாணமாகி வந்ததுல இருந்து அவங்கள தான் மதிச்சு நடக்கிறேன். உங்க அண்ணாவும் எப்போ இதத்தான் சொல்லுவார், அண்ணி அம்மா மாதிரி அவங்க பேச்ச கேட்டு நடக்கணும்னு. அதுவே இப்ப பழக்கமாயிடுச்சு. ஆனா அண்ணி, இப்போ நீங்க இந்த பழக்கத்தை மாத்திக்கணும்ல. பாருங்க, உங்களுக்கே தெரியுதுல, நம்ம அண்ணி முன்ன மாதிரி இல்ல. கவனிச்சிங்களா அண்ணி? அண்ணி தலைக்கு திமிரு ஏறி போச்சு, கவனிச்சிங்களா? பாத்தீங்கல்ல எப்படி ஆடி பாடிக்கிட்டு மருமக கூட வெளியில போனாங்கன்னு. அதுவும் அவங்க மருமக கூட மட்டும் இல்ல, நம்ம மருமகளையும் கூட்டிட்டு போனாங்க. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை அனுமதி கூட கேட்கல. மருமகளை எப்படி தலைமையில ஏத்தி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல? அதுக்கெல்லாம் தலைவி அந்த ராட்சசி சின்ன மருமக தான். அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் இந்த வீட்டுக்கு நிம்மதி வராது. அண்ணி பார்த்துட்டு தானே இருக்கீங்க நம்ம வீடு எப்படி இருந்தது. இப்ப சின்ன மருமக இதை எப்படி மாத்திக்கான்னு பாருங்க. நீங்க சொல்றது சரிதான் டாக்கூர். சரி, வாங்க போலாம். வந்தாச்சு. ஆமா, என்னடா, இது வரைக்கும் உன்கிட்ட இருந்து பணம் வரல. ஒரு வாரத்துல தரேன்னு சொன்னல பணம் கொடுக்கறதுக்கு. ஆனா இது வரைக்கும் நீ கொண்டு வரலையே. சரி, இனிமே நீ உன் நகைய மறந்துடு, புரிஞ்சுதா? போனவை. யார் அது? உள்ள வரலாமா? வாங்க. நீங்க நகை அடமானம் வச்சு வட்டிக்கு பணம் கொடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏ, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? சித்தி, பாருங்க, நான் பெரிய கஷ்டத்துல இருக்கேன். உங்களை பத்தி தெரிஞ்சதும் மனசுல ஒரு நம்பிக்கையோட ஓடி வந்தேன். நீ யாரு? நீ ஏன் உன்னோட முகத்தை மூடிட்டு இருக்க? அது எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதான் முகத்தை மூடி இருக்கேன். நீ இந்த ஏரியாவில தானே இருக்கிற? இல்ல 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 இல்ல, நான் இந்த ஏரியால இல்ல. அந்த பக்கத்துல இருக்கிற மலைப்பகுதி இருக்குல்ல, அங்கதான் இருக்கேன். அந்த தெருவுக்கு அந்த பக்கம் இருக்கிற கோஷ் மலை பகுதியில இருந்து வரேன். அங்க இருக்கிறவங்க தான் உங்களை பத்தி சொன்னாங்க, நீங்க நகை அடகு வச்சு பணம் தருவீங்கன்னு. அதனாலதான் இங்க வந்தேன். சரி, திடீர்னு நகைய அடக வைக்க வேண்டிய அவசியம் என்ன? உனக்கு அவ்வளவு வயசுமான மாதிரி தெரியலையே. அப்படி என்ன கஷ்டம் வந்துடுச்சு? ஒருவேளை குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போற ஐடியா ஏதாவது இருக்கா? ஐயோ, சீச்சி, என்ன சித்தி இப்படி பேசுறீங்க? நிஜமாவே என் குடும்பத்துல இப்ப ரொம்ப பெரிய கஷ்டம் போயிட்டு இருக்கு. அதனாலதான் வர வேண்டியதா போச்சு. இல்லைன்னா நான் ஏன் வர? என் வீட்டுல இப்போ நிஜமாவே பெரிய பிரச்சனை இருக்கு. சரி மகளே, இந்த வசனத்தை கேட்டு எனக்கு தலையே நரைச்சு போச்சு. எல்லாரும் இதைத்தான் சொல்றாங்க. இல்ல சித்தி, நான் உண்மையைத்தான் சொல்றேன். நிஜமாவே எனக்கு பெரிய கஷ்டம், என் வீட்டுக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கு. நீங்க இதையெல்லாம் விடுங்க. நான் இந்த நகையை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க. இதோ பாருங்க. பாரு மகளே, பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது விஷயம் இல்ல. இது திருட்டு நகை இல்லையே, அதை மட்டும் சொல்லிடு. அப்புறம்
இந்த நகையால நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடக்கூடாது. அதெல்லாம் வேணாம். உன் நகையை எடுத்துட்டு இங்கிருந்து போயிடு. சித்தி, என்ன இப்படி சொல்றீங்க? நான் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். இப்ப திடீர்னு காசு தேவைப்பட்டுச்சு, அதான் இங்க வர வேண்டியதா போச்சு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. என் கணவர் ஆபீஸ்ல கொஞ்சம் பணம் இருந்தது. அது திடீர்னு திருடு போயிடுச்சு. அது திடீர்னு காணாம போயிடுச்சு. நாளைக்கு ஆபீஸ்ல அந்த பணத்தை கட்டணும். அதனாலதான் இங்க வந்தேன். நாளைக்கு அவங்க ஆபீஸ்ல பணத்தை கட்டலன்னா வேலை போயிடும். அது மட்டும் இல்ல, ஜெயிலுக்கு கூட போக வேண்டியது வரும். நான் ஒரு பொம்பளை தனியா என்ன பண்ண முடியும்? அதான் இந்த நகைய எடுத்துட்டு உங்ககிட்ட வந்தேன். இதை தவிர வேற எதுவும் என்னால பண்ண முடியாது. என் கணவரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. இப்போ நீங்க இந்த நகையை அடகு வச்சுக்கிட்டீங்கன்னா அது எனக்கு பெரிய உதவியா இருக்கும். மெதுவா பேசுமா. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மாதிரி பேசுற. சரி சொல்லு, உன் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரா? என் புருஷன் பேர் மிருத்யுஞ்சய் தாஸ். இந்த பேர் கேட்ட மாதிரி இருக்கே. இல்ல, நீங்க இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்போ உன் பேரையாவது சொல்லு கண்ணு. என் பேர் அஹனா சேன். இது வேடிக்கையா இருக்கே. புருஷன் மிருத்யுஞ்சய் தாஸ், பொண்டாட்டி அஹானா சேன். தாஸ் அப்புறம் சென். இது ஏதோ ஜோடி பொருத்தம் சரியில்லையே. இது எப்படி சாத்தியம்? பொய் சொல்லி பணம் வாங்க வந்திருக்கல்ல, இதெல்லாம் கண்டிப்பா திருட்டு நகைதான். அதான் நீ பொய் சொல்ற. உண்மையா சொல்லு. சித்தி, ஏன் என்ன அடிக்கடி திருடின்னு சொல்றீங்க? இது என் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த பேரு. அதாவது என் பிறந்த வீட்டு பேரு. அஹனா சேன்னு சொல்லி பழகிருச்சு. அதான் வாயில அதுவே வந்துருச்சு. எங்களோடது காதல் கல்யாணம். அதான். ஓ, இப்ப புரியுது. அதனாலதான் நீ இந்த நேரத்துல உன் பிறந்த வீட்டுல கூட படம் கேட்கலையா? ஆமாங்க, நீங்க சொல்றது ரொம்ப சரி. இதத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இந்த நகையை உனக்கு யார் கொடுத்தது? இந்த நகை என் மாமியார் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது கொடுத்தாங்க. சரி, இது எவ்வளவு இருக்கும்? இத நீங்களே எடை போட்டு பார்த்துக்கோங்க. எவ்வளோன்னு தெரியும். என் கணக்கு படி 2 சவரன் இருக்கும். நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரி, பார்த்துட்டு சொல்றேன். இதுக்கு அதிகமா பணம் கிடைக்காது. சுமார் 50,000 ரூபாய். உனக்கு இவ்வளவு போதுமா? போதும் சித்தி, போதும். 50,000 ரூபாய் தான் எனக்கு தேவைப்பட்டது. சரியா இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு மாசமும் வட்டி கட்டணும். வட்டி கட்ட தவறினாலோ இல்ல லேட் பண்ணாலோ இந்த நகை எனக்கே சொந்தமாயிடும். தெரியும் இல்ல? அதிகபட்சம் 1 வருஷம் பாப்பேன் நீ நேரத்துக்கு பணம் கட்டுறியா இல்லையான்னு. புரிஞ்சுதா? கையெழுத்தும் போடணும். சரி சித்தி, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்றேன். நீங்க பணத்தை கொடுங்க. நான் கணக்கு வழக்கெல்லாம் எழுதிக்கு பணம் தர்றேன். சரி சரி, இங்க வந்து உட்காந்து கையெழுத்து போடு. இப்போ ஒருவேளை பணம் கிடைச்சதுன்னா இதோ தர்றேன். நான் எங்கேயும் ஓடி போகல. இந்த அப்படி. அப்புறம் ஒண்ணு, மாசம் பிறக்க இன்னும் 2 நாள் தான் இருக்கு. மாச தவணை ஆரம்பத்திலேயே கொடுத்தரணும். சரிங்க சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க. மாசம் பிறந்த 7 நாளுக்குள்ள நான் தவணையே தந்துடுவேன். ஞாபகம் இருக்கட்டும், கவன பணம் நேரத்துக்கு வரலன்னா நான் நேரா உன் வீட்டுக்கே வந்துடுவேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க வர வேண்டிய அவசியமே இருக்காது. நானே வந்து கொடுத்துருவேன். சரி, நான் கிளம்புறேன். நன்றி. சரி, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. சரி, கண்டிப்பா.
இந்த பொண்ணியே இவ்வளோ பழகின முகமா தெரியுது. முகத்தை முக்காடால மூடி இருக்கா. ஆனா எனக்கு இவளை நல்லா தெரியும் போல இருக்கே. ஐயோ, இது நம்ம வீட்டு சின்ன மருமக மாதிரி இருக்குதே.